வணக்கம். நாங்க விட்டாச்சு. நீ கேட்டுருக்கிறது ரோகம்ச பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட ஹினாட்டா இருக்காங்க. வணக்கம் ஹினாட்டா. வணக்கம் ஹிட்டாச்சி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடைசியா யானை எபிசோட்ல பார்த்தது. அதுக்கப்புறம் இப்ப தான் பார்க்குறோம். லாங் பிரேக். ஸோ எல்லாரும் பிஸி ஆயிட்டீங்க. ஆமா, நீங்களும் ரொம்ப பிஸியா இருந்தீங்க. சரி ஓகே. இன்னைக்கான எபிசோட் போறதுக்கு முன்னாடி, ரீசென்ட்டா ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு ஃபேமஸ் ஆச்சுல்ல. எல்லாரும் அது போட்டு ஓவர் அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லிடலாமா? கரெக்ட்டா இருக்குமா? சொல்லிக்கலாம். அத பத்தி லைட்டா சொல்லுங்க. நம்ம அப்படியே கொண்டு போயிரலாம். ஓகே ஹிட்டாச்சி. நீங்க இதுவரைக்கும் எத்தன அனிமே பார்த்துருக்கீங்க? நான் வந்துட்டு நெறைய பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு புடிச்ச ஜானர்னா, நான் ஹாரர் டைப் நெறைய பார்ப்பேன். எனக்கு அது பிடிக்கும். அனிமேல அந்த ஹாரர் வந்து வேற மாரி கொண்டு போயிருப்பானுங்க. அப்பப்ப மத்ததும் எல்லாம் கலந்து தான் பார்ப்பேன். என்னோட மோஸ்ட் பிரையாரிட்டி வந்துட்டு ஹாரர் தான். ஹாரர்னா இந்த டெத் நோட் அது மாரி சொல்றீங்களா? அப்படி சொல்லல. ரெட்ரோ ஸ்டைல் பார்ப்பேன் நானு. ரெட்ரோ ஸ்டைல் அனிமே இருக்கும் இல்லையா? ஓல்ட் ஸ்கூல் அனிமே. அந்த மாரி. ஆ. சீரிஸ் ஏதாச்சும் பார்ப்பீங்களா? பார்த்துருக்கேன். அதான் நான் சொல்றேன். எல்லாமே பார்ப்பேன். பட் எனக்கு இதுதான் இந்த ஜானர் லாக் ஆவாங்கல்ல, அந்த மாரி லாக் ஆக மாட்டேன். ஹாரர் பிடிக்கும். பட் அதே ஃபுல்லா பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ரெட்ரோ ஸ்டைல்ல இருக்கும்ல, அந்த அனிமேஸ் ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா கொஞ்சம் இதா இருக்கும். லோ குவாலிட்டில இருக்கிற அந்த ஒரு அனிமேஸ். லோ குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு இருந்ததுல ஒரு பெஸ்ட்டா குடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாரி. ஆக்சுவலி இப்ப நம்ம பார்க்க போனா, இந்த மாதிரி அனிமேஸ்லயே நெறைய ஜெனர் இருக்குல்ல. அதுல ஒண்ணு தான் இந்த ஸ்டுடியோ ஜிப்லின்றது. அதுல தான் இப்போ இந்த ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடிட் பண்ணிட்டு இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க எல்லாரும். நீங்களும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நல்லா இருக்குல்ல. பார்க்க கியூட்டா இருக்குல்ல. ஸோ இன்னைக்கான டாபிக்ன்றது இத பத்தி தான். ஆ. ஸோ இந்த ஸ்டுடியோ கிப்லினா என்னதுன்னா, இது வந்து ஒரு அனிமே ஸ்டுடியோ இன் ஜப்பான். இதோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா, ஹாயோ மியசாகின்ற ஒருத்தர் தான். இதுல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, மூவிஸ் தான் நெறைய வரும், சீரிஸ விட. இதுல எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஃபேண்டஸியா இந்த ஹாரர் அந்த மாரி இல்லாம, இப்போ நமக்கு பார்க்கவே நல்லா ஒரு மாரி இந்த இது பார்த்தோம்னா நமக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கும்டா. ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இல்லன்னா ஒரு அழகான ஒரு விஷுவல்ஸ் பார்க்கணும். அப்படி ஹோல்சமா இருக்கும் ஃபுல்லாவே. இப்போ நம்ம மத்த அனிமேஸ்லலாம் பார்த்தோம்னா, ஒரு ட்விஸ்ட், கிளைமாக்ஸ் அப்படின்னு இருக்கிறத தாண்டி, ஸ்டுடியோ கிப்லினாவே அது கொஞ்சம் ஒரு மாரி ஃபேண்டஸியும் இருக்கும். ஆனா, அது ஒரு ரியல் எமோஷன்ஸும் கலந்து பெருசா ட்விஸ்ட் அந்த டர்ன்ஸ் அந்த மாரி எதுவும் இருக்காது. பட் யூ வில் என்ஜாய் இட் டில் த லாஸ்ட். அந்த மாதிரி ஒரு அனிமே தான் ஸ்டுடியோ கிப்லி. இப்ப நான் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த அனிமேன்றது. இதுல வந்துட்டு இவங்கலாம் ஒரே ஒரு படம் தான் பார்த்துருக்கேன். எதுனா அந்த பாய் அண்ட் த ஹேரானா அந்த ஒரு படம் தான் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த படம் பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, ஆர்ட் அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகேவா? நான் ஒண்ணும் அந்த ஆர்ட்க்கு பெரிய ஃபேன்லாம் கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த கிழவிங்கலாம் வரும். குட்டி, குட்டி கிழவிங்கலாம் வரும். ஆமா, எனக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாரி வியர்டா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. போக, போக எனக்கு பழகிச்சு. ஆனா, எனக்கு ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, அந்த ஹெரான் வந்து மனுஷனா மாறுற மாரி ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். ஆமா. அது வந்துட்டு இப்ப இருக்கிற இந்த அனிமேட் பண்ணுவாங்கல்ல, அதுல கூட அந்த அளவுக்கு ப்ராப்பரா வருமான்னு தெரியல. அந்த இதுல சூப்பரா வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த டோர்ஸ் தொறக்கிற சீன்ஸ் இருக்கும். அதாவது பாஸ்ட்ல போயிட்டு இந்த கேசல்ல போய் ஆ, ஹீரோ வந்துட்டு சின்ன பையன் தான் ஹீரோ. ஓகேவா? அவன் வந்துட்டு இப்ப இருக்கிற வாழ்க்கை பிடிக்காது. ஏன்னா வந்துட்டு அவங்க ஸ்டெப் மதரா ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து கண்டிக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு அ மக மாரி தான் பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஒரு இது இருக்கு இல்லையா? என்னதான் இருந்தாலும் அம்மா மாரி வராதுல்ல. ஸோ அந்த ஏக்கம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன ஆகும்னா, இவன் வந்து அந்த கேசலுக்கு போவான். பாஸ்ட்க்கு போவான். பாஸ்ட்க்கு போயிட்டு ஒருத்தவங்கள பார்ப்பான். நமக்கு படம் முடியிற வரைக்கும் நமக்கு தெரியாது. அதாவது அங்கங்க நமக்கு ஹிண்ட் குடுப்பாங்களே தவிர, ஹீரோவுக்கு தெரியாது. யாரு தான் சொல்றன்றது தெரியாது. அது நல்லா இருந்துச்சு. அந்த டிரான்சிஷன் சூப்பரா இருந்துச்சு. அந்த கதவ தொறக்கும்போது வேற ஒரு இடம் காமிப்பாங்க இல்லையா? அது இப்ப இருக்கிற அனிமேல கூட வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது. அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குல்ல. எனக்கு அந்த படத்துல ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நீங்க அந்த குட்டி, குட்டி கிழவிகள் அப்படி சொன்னீங்கல்ல. பொதுவாவே இந்த ஸ்டுடியோ கிப்லி மூவிஸ்லயே இந்த மாரி ரேண்டமான வியர்டான எலிமெண்ட்ஸ் நீங்க பார்க்கலாம். நார்மல் ஹியூமன்ஸ் ஆர் அனிமல்ஸ் அத தவிர, இப்போ இந்த மூவிலயே பார்த்தீங்கன்னா, பேரட்ஸ் வரும் தெரியுமா? ஆமாமா. பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் நெகட்டிவா அத போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. லைக் அது வந்து கொன்னு சாப்ட்டுரும் அந்த மாதிரி. ஆனா அதுவுமே ஒரு மாரி கியூட்டா, கடைசில அந்த கிளைமாக்ஸ்ல அந்த பெரிய பெரிய அந்த கொலை பண்ற மாரி இருக்க பேரட்ஸ்லாம், அந்த டோர் ஓப்பன் பண்ணதும் குட்டியா அப்படியே ஷ்ரிங்க் ஆகி பறக்கும் பார்த்தீங்களா? பார்த்தேன், பார்த்தேன். அந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இவரோட ஆர்ட் ஸ்டைல வந்து பார்க்கும்போது, அந்த படம் பார்த்தோனே எனக்கு புரிஞ்சுச்சு. பட் எனக்கு கன்டின்யூ பண்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு மனசு வரல. ஏன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இதா இருக்குன்ற மாரி.
எனக்கு அந்த கலர் டோன் வந்து ஏதோ கொஞ்சம் டல்லான மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க இந்த போன்னியோன்னு ஒரு படம் இருக்கு. கிப்லிலயே. அதுல பார்த்தீங்கன்னா, இந்த கலர் டோன் வந்து என்ன சொல்றது? ரொம்ப வைப்ரன்ட்டா இருக்கும். நல்லா இருக்கும். சில மூவிஸ்ல அப்படி கொஞ்சம் டல்லா இருக்கும். சில மூவிஸ் ரொம்ப வைப்ரன்ட்டா அது பார்க்கவே ஃபேண்டஸியா நல்லாருக்கும். இல்ல நான் டல்லுன்றத விட அது கொஞ்சம் வார்ம் கலரா இருக்கும் இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் வார்மா இருக்கும். அத யூசுவலா நான் பார்க்கும்போது டின்ட் ஆட் பண்ணுவாங்க. அதாவது ஒயிட்ஸ் ஆட் பண்றதுக்கு. இவர் வந்து அந்த டின்ட்ட வந்து கொஞ்சம் yellowish குடுத்திருக்காரு. அந்த நார்மல் கலரே பார்க்கும்போது எனக்கு அது டின்டடா தான் தெரியும். எனக்கு வந்து கலர் எப்படி பிடிக்கணும்னா, இப்ப நான் அந்த பிக்சல நான் வந்து டிசைன் ஃபீல்ட்ல இருக்கேனா, ஸோ எனக்கு வந்து என்னன்னா, கலர் வந்து எனக்கு பிக்சல் அதுவரைக்கும் உள்ள இறங்கி பார்க்குற பழக்கம் இருக்கு எனக்கு. ஏன்னா நான் வந்து படம் பார்க்குற விதமே வேற. இப்ப நீங்க வந்து படம் பார்க்குறீங்க இல்லையா? இப்ப நீங்க யூசுவலா வந்துட்டு நார்மலா ஸ்க்ரீன் எப்படினாலும் பார்த்துருவீங்க. நான் வந்து அத 120 ஃப்ரேம்ஸ் கொண்டாந்து பார்ப்பேன். 120 ஃப்ரேம்ஸ்ல ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் போகும். யூசுவலா ஒரு மூவி வந்துட்டு. 60 ஃப்ரேம்ன்றது ஸ்மூத்தா இருக்கும். நான் அதே டபுள் பண்ணி 120ல பார்ப்பேன். எனக்கு வந்து அந்த ஸ்மூத்னெஸ்ஸா இருக்கணும். இந்த கலரு கரெக்ட்டா இருக்கணும். அந்த இமேஜோட குவாலிட்டி பழகி போச்சு எனக்கு. சின்ன வயசுல நான் அப்படி பார்த்து, பார்த்து அப்படி பழகி போச்சு. எனக்கு இது வந்து கொஞ்சம் ஒத்துக்கல. பட் ஆனா ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, அது என்ன மறக்கடிச்சுச்சு. ஒரு சில சீக்வென்ஸ்லாம் வந்துட்டு இந்த படத்திலேயே வந்துட்டு அந்த அந்த கேசல்ல வந்துட்டு அந்த நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. அந்த ஹெரான் வந்து எப்படி ஒரு மனுஷனா மாறுற சீனு. அப்புறம் இன்னும் ஒரு சில இது. அப்புறம் அந்த கல்லு அடுக்குவாய்ங்கல்ல. அந்த கல்லு இதெல்லாம் என்ன வரும். இந்த படத்துல என்ன வரும். இந்த கல் அடுக்கி தான் வந்துட்டு இந்த உலகத்தோட பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இந்த படம் தானே? ஆமா, ஆமா, ஆமா. ஓகே, ஓகே. அந்த சீக்வென்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாருக்கும். அந்த கடைசி கிளைமாக்ஸ் போறது. ரொம்ப நாள் ஆச்சு படத்த மறந்துட்டேன். பட் பரவால்ல. அதிலயே கூட இந்த குட்டி, குட்டி ஒயிட் டம்ப்ளிங்ஸ் மாரி பறக்கும் தெரியுமா வானத்துல? அது இந்த படம் தானே? அது வந்து இவன் கூட புடிச்சு, புடிச்சு சாப்பிடுவாய்ங்களே! ஆ, ஆமா. புடிச்சு சாப்பிடுவானுங்க. அப்புறம் வந்து அது வந்து ஒரு சோலோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. சோல் வந்து போகணும். போனா தான் வந்துட்டு மறுபடியும் மறுஜென்மம் எடுக்கும். அப்படி இல்லன்னா திருப்பி இந்த உலகத்துக்குள்ளேயே லாக் ஆயிரும். இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் போகும். இது வந்து இன்னொன்னு மக்கட்டா ஷின்காய் நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இப்ப யுவர் நேமு, நான் அப்புறம் சுசுமி இந்த 2 படம் பார்த்துருக்கேன் அந்த கிரியேட்டரோடது. எனக்கு வந்து சுசுமிய பார்க்கும்போது, என்னடா என்னமோ சொல்லிட்டு இருக்காய்ங்கன்ற மாரி தோணுச்சு. பட் அந்த கலர் இருக்குல்ல, அந்த கலரா இருக்கட்டும், அந்த ஒரு என்வைரன்மென்ட்டோட செட்டிங்கா இருக்கட்டும், அது யுவர் நேம தாண்டி எனக்கு அதோட அதிகமா தெரிஞ்சுச்சு. பயங்கரமா தெரிஞ்சுச்சு. சுசுமில வந்து இன்னொன்னு எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த கதை போறது நல்லா இருந்துச்சு. ஆனா, இப்ப யுவர் நேம்ல பார்த்த அளவுக்கான ஒரு இது எனக்கு இதுல வரல. காரணம் என்னன்னா, ஒரு சில இதுல கொஞ்சம் சிஜி யூஸ் பண்ணியிருப்பானுங்க. அது கொஞ்சம் எனக்கு அடி வாங்குன மாரி இருந்துச்சு. ஒரு சில படங்கள்ல. இப்ப நெறைய சிஜிஏ வந்துருச்சு. எப்படி சொல்றது? டிராகன் பால் கூட லேட்டஸ்ட்டா மூவி ஒண்ணு வந்துச்சு. இவன் கோகானோட பொண்ணு வந்துட்டு பான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போற மாரி வச்சு கிட்னாப் பண்ற மாரி ஒரு வந்துச்சு. அது நல்லாவே இல்ல. ஆர்டிபிஷியல்ன்றத தாண்டி அந்த ஆர்ட் ஸ்டைல் ஏத்துக்க முடியல. ஏன்னா இப்ப இப்ப நம்ம ஊர்ல வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமைய வந்துட்டு அந்த 2டி ஃபார்மேட்ல தான் பார்ப்பானுங்க. அத தாண்டி அது வந்து லைவ் ஆக்ஷன் கொண்டாந்தா ஒத்துக்க மாட்டானுங்க. ஆனா ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 2டி பெருசா தான் இருக்கு. அத தாண்டி லைவ் ஆக்ஷன்ல பார்க்க ஆசைப்படுவாங்க. இந்த கேரக்டர் ரியல் லைஃப்ல வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் என்ன வரும்னா, ஃபேஸஸ் இருக்குல்ல. இப்ப ஃபேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வெஸ்டர்னைஸ்டான ஃபேஸஸ் தான் இருக்கும். எதுவுமே வந்துட்டு அந்த ஆக்சுவல் ஜாப்பனீஸ் ஃபேஸ்ல இருக்காது. நம்ம பார்க்குற நெறைய அனிமீஸ் வந்துட்டு. ஸோ, அதனால அவங்களுக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும். ஸோ, எனக்கு அனிமேல இருந்த புரிதல் இவ்வளதான். இப்போ ஸ்டோரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, மோஸ்ட்லி அதுல ஃபேண்டஸி அண்ட் மித்தாலஜி அதுதானே இருக்கும் அனிமேஸ்ல. இப்போ இப்போ சுசுமேவே நம்ம எடுத்துப்போமே, அது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏதோ வேற வேர்ல்டுக்கான ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி தானே இருக்கும். அது வந்து அந்த ஜாப்பனீஸ் மித்தாலஜின்னு தெரியுது. ஆனா, அதுவுமே ஒரு மாரி என்ஜாய் பண்ற மாரி இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல இப்படி ஒரு படம் எடுத்தோம்னா, கண்டிப்பா ஓடாது. வி வில் நாட் என்ஜாய் இட் ஃபார் ஷூர். ஆனாலுமே அங்க அப்படி அவங்களோட லைக் நான் இது பர்சனலா சொல்றது கூட நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு அந்த ஜாப்பனீஸ் கல்ச்சர், ஜாப்பனீஸ் அனிமே அதெல்லாம் பார்த்து பார்த்து ஐ காட் த அப்சஷன் வித் தெம். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபேண்டஸியா. ஒரு ரியாலிட்டில இருந்து ஒரு பிரேக் மாதிரி. ஆக மொத்தத்துல எல்லாரும் ரியாலிட்டிலருந்து ஓடத்தான் பார்க்குறோம். சரி ஓகே. இப்ப நம்ம டைரக்ட்டா இங்க வந்துருவோம். நம்ம வந்துட்டு அனிமேன்னு வேற எங்கேயோ உள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம். ட்ராக்குள்ள கொஞ்சம் வரலாம். இப்ப வந்து என்னன்னா, ரீசென்ட்டா இந்த ட்ரெண்ட் ஒண்ணு வந்துச்சு. அதாவது இந்த இமேஜ மாத்துறது. பட் ஆனா, அது போறதுக்கு முன்னாடி இது வந்து இதுக்கு முன்னாடி இல்லையான்னா, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இதுக்கே டெடிகேட்டா ஃபில்டர்ஸ் இருக்கும். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இதுக்குன்னே வந்துட்டு நீங்க எந்த ஸ்டைல் வேணா மாத்தலாம். அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா, இந்த மிடிவல் பீரியட் இருக்குல்ல. இந்த மிடிவல் அந்த 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 ஸ்டைல்ல மாத்திட்டு இருந்தானுங்க ஒரு ஒரு டைம்ல வந்துட்டு. இந்த மிடிவல்ல வந்து எப்படின்னா, அந்த ஒரு கிங், குயின் எப்படி இருப்பாங்களோ, அந்த மாரி ஒரு அட்டையர் வச்சு, அதுக்கேத்த மாரி மாறும். ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாரி பாஷா,
கொஞ்சம் ஃபோட்டோ ரியலிசம் இருக்கும்ல. அப்படி இதாயிட்டு இருந்துச்சு. இப்ப என்னன்னா, ஃபோட்டோ ரியலிசத்துலருந்து அப்படியே தாண்டி இப்ப இந்த ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டானுங்க. இப்போ இந்த அனிமே ஸ்டைலே பார்த்தீங்கன்னா, இந்த நார்மலா எடிட்டிங் ஆப்ஸ் இருக்கும்ல, அதிலேயே கூட இருந்தது. ஆனா, அதுல என்ன சொல்றது, இவ்ளோ கிளியரா ஒரு குவாலிட்டியான இமேஜ் கிடைக்காது. கொஞ்சம் ஒரு லோ குவாலிட்டியா கிடைக்கும். இவன் வந்து இப்போ ஸ்டுடியோ கிப்லிக்குன்னு ஒரு தனியா ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல. அவங்க வந்து இப்படி ஒரு சாட் ஜிபிடி வந்து அவங்க 4ஓ தானே அது? ம். லாங்குவேஜ் மாடல். அதுல வந்து இப்படி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னதும், இந்த ஃபேன் பேஸ் வந்து போய் அவங்களோட ஓகே நம்ம வெர்ஷன் ஆஃப் கிப்லி எப்படி இருக்கு பார்க்கணும். அப்படி பண்ணிட்டு அத போஸ்ட் பண்ணி அத ஒரு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டாங்க. இப்போ நான் அனிமே வாட்சர்ஸும் பார்த்தீங்கன்னா, அது ஸ்டுடியோ கிப்லினா என்னன்னு கூட தெரியாம அந்த ட்ரெண்ட போட்டு மில்க் பண்ற மாதிரி இருக்கு. அது நீங்க வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தானே. இப்ப இன்னும் சிம்பிளா சொல்லலாம். இப்போ ஒரு காலகட்டத்தில அனிமேன்றது ஒரு சில பேருல லாக் ஆச்சு. என்ன? எப்ப அது வந்து டப்பிங் மூலியமா எல்லாருக்கும் ஆக்சஸிபிலிட்டின்னு ஒண்ணு வந்துச்சோ, பேர் ஓவர் சேச்சுரேட் ஆக தான் செய்யும். அத வந்துட்டு ஒரு பை ப்ராடக்ட் தான். அத நீங்க வந்து தவிர்க்கவே முடியாத விஷயம் தான். உடனே என்ன பண்ணுவானுங்க வந்துட்டு, இந்த அனிமே அப்படிதான் பார்த்தேன்னானுங்கல்ல. அது நீங்க டப்ல பார்த்தாலும் சரி, சப்ல பார்த்தாலும் சரி. எனக்கு எது கன்வேயபிளா இருக்கோ, அந்த மீடியம் தான் நான் சூஸ் பண்ண முடியும். இப்ப நான் வந்து இப்ப என்ன சொல்றேன், எனக்கு வந்துட்டு சப் பார்க்க பிடிக்காது. எனக்கு வந்து சப்டைட்டில வந்து பார்த்துட்டு, பார்த்துட்டு ஓடுறது எனக்கு பிடிக்காது. எனக்கு டப்ல பார்த்தா பிடிக்கும். நான் வந்து தமிழ்ல இருந்தா தமிழ்ல பார்த்துருவேன். தமிழ்ல இல்லையா, இங்கிலீஷ்ல பார்ப்பேன். நான் ஜாப்பனீஸ்ல பார்க்க மாட்டேன். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் ஆத்தென்டிசிட்டி மெயின்டெயின் பண்ணணும்னு. ஆல்ரெடி அப்சஸ்ட் வித் ஜாப்பனீஸ்னா லைக் அந்த லாங்குவேஜ்ல அவங்க அந்த ஸ்லாங்கோட, எமோஷனோட சொல்றது இனிமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வந்துட்டு லாங்குவேஜ் பஞ்சாயத்து. அது தனி டாபிக்கு. நான் பொதுவா என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஓவர் சேச்சுரேட் ஆச்சுன்னு சொல்ட்டு. அது பொதுவா நடக்கக்கூடியது தான். இப்போ ஒரு காலகட்டத்தில அனிமேன்றது எல்லாம் வெறுத்து பொம்மை படம் தானுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோயில் திருவிழால பேனர் அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. இப்போ இந்த பொம்மை படம்னு சொல்றவனே இந்த ட்ரெண்ட தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நெறைய பேருக்கு தெரியும், தெரியாது. இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஆல்ரெடி சொன்னீங்கல்ல, இந்த ரியாலிட்டி விட்டு போணும்னு சொல்ட்டு. ஸோ அந்த ஒரு அப்சஷனாவும் இருக்கலாம்ல. ஒரு செகண்டா நம்ம இப்படி இருந்தா எப்படி இருக்குன்ற மாரி. ஆனா எனக்கு ஆக்சுவலி ஒரு வன்மம் ஆகுது தான். ஏன்னா, இப்போ நான் நான் நெறைய கிப்லி மூவிஸ் பார்த்துருக்கேன். ஓகேவா? எனக்கு வந்து நான் அந்த வேர்ல்ட்ல இருந்தா எப்படி இருப்பேன் அப்படின்னு பார்க்கணுன்றதுல எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ இதெல்லாம் பார்க்காமயே ஒருத்தவங்க வந்து அந்த ட்ரெண்ட பண்ணி அத போஸ்ட் பண்ணும்போது, அது எனக்கு பார்க்க கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. லைக் எல்லாரும் பண்றாங்கன்ற ஒரு பீர் பிரஷர்லயே இவங்களும் பண்றாங்களோ! அது என்னன்னு கூட தெரியாம அப்படின்னு தோணுது. அது நீங்க பீர் பிரஷர்ன்றத விட ஃபோமோன்னு சொல்லலாம். அதான் கரெக்ட்டா இருக்கும். பியர் பிரஷர்ன்றது வேற. அது வந்து ஒருத்தன பேஸ் பண்ணி வர்றது. ஃபோமோன்றது ஒரு குரூப்ப பார்த்து நானும் ட்ராக் ஆறது. ஸோ 2க்கும் வித்தியாசம் இருக்கு. ம், ம். சரி ஓகே. இப்ப இது நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த ஆர்த்தரு அவரோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லாம் பின்னாடி வருவோம். ஏன்னா, அதில சில முரண்கள்லாம் இருக்கு. பின்னாடி வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த லாங்குவேஜ் மாடல்லாம் எப்படி வேலை செய்யுது? ஸோ அத ஃபர்ஸ்ட்டு தெரியணும்ல. நான் எப்படின்னே தெரியாம ஏன்னா, ஒரு காலகட்டத்தில வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்றது? கையிலேயே வரைஞ்சு, வரைஞ்சு, வரைஞ்சு ஏன்னா அந்த ஆர்த்தரோட ஒரு ஃபேமஸ் சீன் ஒண்ணு இருக்குல்ல. 4 செகண்ட் அந்த ஒரு கிரவுட் சீன் வரையறதுக்கே 1 1/2 வருஷம் எடுத்தாங்க. அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பரா அலைன் பண்ணி கொண்டு வரதுக்கு. த விண்ட் ரைசஸ் படத்து பேரு. எது? அந்த படத்து பேரு த விண்ட் ரைசஸ். ஓகே, ஓகே. அப்படி இருந்த ஒரு இது வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு எப்படி சொல்றது? புக்குன்றது வந்து ரொம்ப ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். ஏன்னா வந்துட்டு அது எல்லார்ட்டயும் இருக்காது. ரொம்ப இதாச்சு. பிரிண்டிங் பிரஸ் வந்துச்சு. உலகத்தையே மாத்துச்சு. டைப்ரைட்டர் சாரி பிரிண்டிங் பிரஸ்ஸ தாண்டி டைப்ரைட்டர் வந்துச்சு. எல்லாருக்கும் அக்சஸிபிளா மாறுச்சு. இன்னைக்கு யாருனாலும் புக் எடுக்கலாம். இன்னைக்கு டிஜிட்டல்ல உங்களுக்கு எப்படி சொல்றது? நீங்க இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் பேஜஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். பிரச்சனையே கிடையாதுல்ல. ஸோ, ஒரு எந்த ஒரு மீடியம்னாலும் சரி, ஒரு வளர்ச்சி இல்லைன்னா, அது அங்கேயே டம்ப் ஆயிரும். ஸோ, அந்த மாரி தான் அந்த ஏஐன்றது. பட் அது எப்படி யூஸ் பண்றோம்ன்னு இருக்கு. அவரோட ஸ்டாண்டுக்கு ஒரு சில முரண்கள் பின்னாடி வரும். அதுக்கு முன்னாடி இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்ற ஒரு ஒரு ஓவர்வியூ மாரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாங்குவேஜ் மாடல்ல மெயினா 3 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து டெக்ஸ்ட் பேஸ்டா இருக்கும். இன்னொன்னு இமேஜ், இன்னொன்னு ஆடியோ பேஸ். இதான் 3. இதுல நம்ம வந்து இமேஜ் பேசிஸ் எப்படி வேலை செய்யுதுன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எந்த ஆர்க்கிடெக்சர சூஸ் பண்ண போறோம்ன்றது இருக்கு. மொத்தம் வந்து இதுல மெயினா 3 தான் இருக்குது. அத தாண்டி இருக்கலாம். பட் இதுதான் வந்து ஒ குளோபலா எல்லாருக்கும் ஆக்சஸிபிளா இருக்கிறது. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு GAN சொல்லுவாங்க. அதாவது ஜெனரேட்டிவ் அட்வைசர் நெட்வொர்க்ஸ். இதுல வந்து 2 டைப் இருக்கு. 2 நெட்வொர்க் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு ஜெனரேட்டர், இன்னொன்னு வந்து டிஸ்கிரிமினேட்டர். 2மே சேர்த்து ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெனரேட்டர் என்ன பண்ணும்னா, ஒரு இமேஜ ஜெனரேட் பண்ணும். அதே நேரத்தில டிஸ்கிரிமினேட்டர் வந்துட்டு அத எவாலுயேட் பண்ணிட்டு, லேர்ன் பண்ண கத்துக்கும். எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்றது. இது வந்து எங்க மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபோட்டோ ரியலிசம் இருக்குல்ல.
அங்க வந்து இந்த கேன யூஸ் பண்ணுவாங்க. எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப ஜெனரேட்டிவ்ல வந்துட்டு ஜெனரேட்டர் இருக்கு இல்லையா? அங்க உங்களோட இமேஜ் குடுத்துருவாங்க. உங்க இமேஜ் ஜெனரேட் ஆயிட்டு இருக்கும். டிஸ்கிரிமினேட்டர் வந்து என்னன்னா, அது எவாலுயேட் பண்ணும். இப்போ உங்க அந்த நான் சொன்னேன் இல்லையா? அந்த மிடிவல் பீரியட் அந்த செட்டப் இருக்குன்னு சொல்ட்டு. ஆமா. அதுக்கு மெயினா யூஸ் பண்றது இந்த கேன் டைப் ஆஃப் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. உங்க இமேஜ் போகும். அத வந்து எவாலுயேட் பண்ணி, இது ஒரு இதுக்கு சஜஷன் குடுத்து உங்களுக்கு இமேஜ் டிஸ்ப்ளே ஆகும் எண்ட் ரிசல்ட்டா. இது வந்துட்டு மோஸ்ட்லி நெறைய ஃபேமஸான ஆப்ல ஒரு இன்பில்ட் ஃபீச்சராவே இருந்துச்சு. சாரி. தனியா ஒரு சில ப்ரீகோல்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சு. மறந்துட்டேன் பேரு. அதுல இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்ப இந்த ட்ரெண்ட் ஃபேமஸ் ஆகுது இல்லையா? இது யூஸ் பண்றது என்னன்னா, டிஃப்யூஷன் மாடல். சிம்பிளா சொல்லப்போனா. இது வந்து என்ன பண்ணும்னா, ரேண்டமா நாய்ஸஸ் இருக்கும். எல்லாமே நாய்ஸ் தான். அத டீநாய்ஸ் பண்ணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, YouTube இருக்குல்ல, YouTubeல உங்களால ஃபைல் ஸ்டோர் பண்ண முடியும். எப்படி ஸ்டோர் பண்ணலான்னா, இந்த பழைய சிஆர்டி டிவிலலாம் வந்துட்டு பிக்சர் இல்லைன்னா ஒரு மாரி நாய்ஸஸா கெளம்பும்ல. அந்த மாரி வந்துட்டு டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். சிமிலர் அதே கான்செப்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ஸ்டோர் பண்றாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து டேட்டா வேர்ஹவுஸ்ன்னே தனியா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நெறைய ஹார்ட் டிஸ்க்கா தான் போட்டு வச்சுட்டுருப்பாங்க. டேட்டா இன்னும் ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ டேட்டா ஸ்டோரேஜ நான் கம்மி பண்ணணும். அதே நேரத்தில எனக்கு வந்து டேட்டாவும் மிஸ் ஆகக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நாய்ஸா மாத்திருவாங்க. அதனால என்ன ஆகும்னா, எனக்கு வந்து ஈஸியா அத ஆக்சஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில எனக்கு ஸ்டோரேஜ் செலவும் கம்மி. அத ப்ராசஸ் பண்ற வேகத்த என்னால கொஞ்சம் கூட்ட முடியும். அதனால பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்க என்ன நடக்கும்னா, இமேஜ் வந்துட்டு நாய்ஸ் கிளம்புது இல்லையா? நாய்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க குடுக்க ப்ராம்ப்ட் வச்சு அத டீநாய்ஸ் பண்ணும். இப்ப டீன்னா அது ஒரு நாய்ஸ் ஒரு வேல்யூ இருக்கும். அத வச்சு டீநாய்ஸ் பண்ணிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மூலியமா உங்களுக்கு இது இமேஜ் ஜெனரேட் ஆகும். ம். ஸோ இதே மாரி தான் நடந்துகிட்டு இருக்கும். நீங்க இப்ப முன்னாடி கேன்ல பார்த்தீங்கல்ல, அந்த மிடிவல் பீரியட்ல பண்ணது. அது வந்து ஃபோட்டோ எலியஸஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. அதனால அதுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாய்ஸ டீநாய்ஸ் பண்ற ப்ராசஸ்ன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே நடந்துரும். அது அந்த மாரி ரொம்ப லேட் ஆகாது. ஏன்னா, அது நீங்க ஒரு ஃபோட்டோ போட்டு எடுக்கவே 10, 15 நிமிஷம் ஆயிரும். ரொம்ப டைம் எடுக்கும். அது ஏர்லி ஸ்டேஜஸ். இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அந்த டைம் இதாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வருதுல்ல. ஸோ இது மூலியமா. இதெல்லாம் ஃபேமஸான அந்த ஏஐ பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல. இப்ப ChatGPTயா இருக்கட்டும், Grokஆ இருக்கட்டும், அப்புறம் Microsoft டிசைனரா இருக்கட்டும், எல்லாம் அங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் 3வதா பார்க்க போறது வந்துட்டு வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர்ஸ். விஏஇஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடல் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு லார்ஜ் ஸ்கேல் இமேஜ் தான். ஸோ ரொம்ப பெரிய அளவுக்கு பண்ணணும், அந்த மாரி பண்ணுற இடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, மார்வெல்ல ஏதோ ஒரு சீரிஸோட ஓப்பனிங் டைட்டில் சீக்வென்ஸ் வந்துட்டு ஏஐல தான் பண்ணது. அது நல்லா இல்ல அந்த டைம்ல கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. அத ட்ரை பண்ணாங்க. அதுக்கு இந்த மாரி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா டேட்டா ப்ராசஸ் பண்ணுவாங்கல்ல. இப்ப என்ன பண்றது, டேட்டாலாம் ஓவரா எடுக்குறது. இந்த இடத்துல தான் ஆர்டிஸ்ட்டுக்கும், ஆ இந்த ஏஐக்கும் ஒரு பெரிய முரண்பே வரும். ஏன்னா வந்துட்டு ட்ரெயின் பண்றதுக்கு எனக்கு ஒரு இது வேணும்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கிற இந்த ஐட்டமா எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. இந்த இமேஜ் எடுக்கிறது, இந்த வீடியோ சீக்வென்ஸ் எடுக்கிறது, இந்த மாரி இது வருது இல்லையா? அதுதான் நெறைய பேருக்கு ப்ராப்ளமா இருக்கிற ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இனிஷியலா குடுத்துட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்ணி எப்படி என்னென்ன எலமெண்ட் இருக்கு, எப்படி இருக்குது, ஸ்ட்ரோக்ஸ் எப்படி இருக்குது. ஏன்னா 2Dன்றது எப்படின்னா, ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் தான். வேற எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு மூஞ்சி பார்க்குறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரீ டிஃபைன் ஷேப்ஸ் இருக்கும். அத ஸ்ட்ரோக் பண்ணி ரிஃபைன் பண்ணுவாங்க, அந்த ஆர்ட்ட. ஸோ அவ்வளோதான் மேட்டர். அதுக்கப்புறமா இத வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க அந்த மாடல வந்துட்டு. ட்ரெயின் பண்ணி நெறைய டேட்டா குடுத்து இப்படி இப்படி இருக்காது. இப்படி இப்படி தான் பண்ணணும். இதுதான் பண்ணணும்னு சொல்லி ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அது ஓரளவுக்கு செட் ஆன பிறகு பப்ளிக் ரிலீஸ் வரும். அதுக்கப்புறம் பப்ளிக் ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டாலாம் குறைப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க டேட்டா செட் பண்ணும்போது ஒரு பெரிய அளவுக்கு வேர் ஹவுஸ் மாரி போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அது ஓரளவுக்கு மினிமல் பண்ணி ஒரு கீவேர்ட் மாரி. இப்ப அந்த ஒரு கீவேர்டுக்குன்னா இவ்வளோ இந்த இந்த இதெல்லாம் சேர்த்து ஒரு கீவேர்டு. அப்ப இது பண்ணா இதுல ஏதாவது ஒண்ணா தான் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க குடுக்குற ப்ராம்ப்ட் வச்சு எடுன்ற மாரி குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில இமேஜ் ஜெனரேட் ஆகும். ஸோ இதுதான் மொத்த ப்ராசஸுமே. இப்போ இவங்க இப்படி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கல்ல. இது வந்து லீகல்ன்னு நினைக்கிறீங்களா? லீகலா, இல்லீகலான்றது எப்படி சொல்றீங்க? அத வச்சு சொல்லுங்க. இப்போ இவ வந்து ஸ்டுடியோ கிப்லிட்ட இருந்து காப்பிரைட்ஸ் வாங்கல எதுவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பா இது ஒரு இல்லீகலான விஷயம் தானே! சரி ஓகே. நான் எதுக்கு அதுல காப்பிரைட் வாங்கணும்? ஏன்னா அவங்களோட ஆர்ட் ஃபார்ம தான் இவங்க ரிசெம்பிளன்ஸ் பண்ணி ஒரு ஆர்ட் குடுக்குறதா சொல்றாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து இவங்க அது வாங்கணும்ல? கலருக்கு என்னால காப்பிரைட் பண்ண முடியுமா? இல்ல. எப்படி அவங்க அந்த மாரி ஒரு வார்ம் டோன்ல வார்ம் டின்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுக்காண்டி அது வந்துட்டு இல்ல. அவங்க வெறும் கலர மட்டும் காப்பி பண்ணலையே! இப்போ மத்த அனிமே ஸ்டைலுக்கும், கிப்லிக்குமே ஒரு நெறைய பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு.
இவங்க அதே மாரி ஒரு மாடல் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றப்போ, ஆக்சுவலி நெறைய ஆர்டிகல்ஸே வருதுல்ல. இவங்க வந்து காப்பிரைட் வந்து இஷ்யூ இருக்கு. இவங்க ஸ்டுடியோ கிப்லிட்ட எந்த ஒரு அக்ரீமென்ட்டும் போடல அந்த மாதிரி. இது வந்துட்டு காப்பிரைட்ன்றது ஏஐல வந்து பார்த்தீங்கன்னா, 2 சைடுமே ப்ராப்ளம் இருக்கு. நீங்க சொல்ற மாரி இவன் ரைட்ஸ் வாங்கல. ஆனா, ரைட்ஸ் வாங்க வேண்டிய அவசியமும் இவனுக்கு இல்ல. ஏன்னா, இது இனிஷியலா குடுத்து ட்ரெயின் பண்ணது உங்களையும் என்ன மாரி இருக்கிற நார்மல் பப்ளிக் தான். இப்ப நான் சொல்றது இப்ப ஏஐ ஏஐ மேல கேஸ் போட முடியாது. பட் அத ட்ரெயின் பண்ணவங்க இருக்காங்கல்ல. ஆ தே ஆர் லயபிள் தான. அந்த லயபிலிட்டி இவன விட டேட்டா குடுத்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தானே ஜாஸ்தி. எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு சில லாங்குவேஜ் மாடல் இருக்குது. சாரி ஒரு சில இமேஜ் மாடல்ஸ் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து இந்த மாரி ஆர்ட் ஸ்டைல் வேணும். ஓகேவா? குடுத்துட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கோம்ல Pinterestலயோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா? அத எடுத்துட்டு ஒரு நார்மல் பப்ளிக்கே வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணி எனக்கு இந்த மாரி குடு. இதுக்கு வந்து இந்த ஆர்ட் ஸ்டைல்ன்னு நீங்க தான் அக்னாலட்ஜ் பண்றீங்க. நான் சொல்றது பீப்பிள. ஏஐ என்ன பண்ணிக்கும்னா, நீங்க குடுக்குற டேட்டா எல்லாத்தையும் எடுத்து கத்துக்கிட்டே தானே இருக்க போது. அதுக்கு தெரியாது இது காப்பிரைட்டட்ன்னு தெரியாதுல்ல. என்னால மாடரேட்டும் பண்ண முடியாது. நான் எத்தன பேர மாடரேட் பண்ண முடியும்? ஸோ ஒரு கம்பெனி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப வேணா நெனச்சா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இந்த வேர்ட் இந்த கீவேர்ட் போட்டா எனக்கு இது பண்ணிடுன்னு சொல்லிடலாம். பட் அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன தடுக்கிற மாரி ஆகாதா? லைக் இது என்ன சொல்றது? இது டபுள் சைட் ஸ்வாட் மாரி தான் இருக்கு. 2 பக்கமும் நம்ம யோசிக்கிற மாரி. அவ்வளதான். அதுதான் இங்க ப்ராப்ளம். என்னோட ஸ்டாண்ட் சொல்லிடுறேன். எனக்கு வந்துட்டு இது ஓவர் சேச்சுரேட் ஆகுறது எனக்கு புடிக்கல. ஏன்னா வந்துட்டு ஆர்ட்ன்றது வேற. அத வந்து குடுத்துட்டு இவிங்க சீன் போடுறாய்ங்க தெரியுமா? எனக்கு சீன் போடுறது தான் புடிக்கல. நீங்க எத சீனுன்னு சொல்றீங்க? திடீர்னு கன்னிகள் உருவாகியிருப்பாய்ங்கல்ல. அதத்தான் சொல்றேன். ஆ ஆமா, ஆமா. அவங்க மேல எனக்கே வன்மம் இருக்கு. அததான் நான் சொல்றேன். இப்ப நான் இருக்கிற டிசைன் ஃபீல்ட்ல நாங்க வந்து வெப்சைட் டிசைன் பண்றோம். மொபைல் ஆப் டிசைன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஏஐ இருக்கு. ஆனா அத தாண்டி ஹியூமன் டச்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்துட்டு எல்லா ஃபீல்ட்லயுமே கண்டிப்பா இருந்தாகணும். இப்ப வந்து இன்னொரு ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்றேன். இப்ப வந்து ஒரு பெரிய கம்பெனி ஓகேவா? 100 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஏஐ ஆப் இருக்குது. ஒரு இது இருக்கு. அது என்ன பண்ணும்னா, அந்த 100 பேர் வேலைய நான் ஒரு ஆள் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரன் வாங்கிடுறான். 100 பேர வேலைய விட்டு தொரத்தியாச்சு. அது வேலை பார்க்குது. அத நான் விக்கணும்ல. யார்ட்ட விக்கிறது? மனுஷன்ட்ட தான் விக்கணும். மனுஷன்ட்ட வேலை இல்ல. வேலை இல்லன்னா அவன்ட்ட காசு இல்ல. அப்ப அவன் வாங்குவானா? ஸோ அந்த கணக்கு தான். இது வந்துட்டு நான் கமர்ஷியல் 2வது நீங்க காப்பிரைட் சொன்னீங்க இல்லையா? அதுல ஒரு சின்ன கிளாஸ் இருக்கு. கமர்ஷியலைஸா யூஸ் பண்றதுக்கு நீங்க வந்து நெறைய இது பார்க்கணும். இந்த ஏஐ ஆப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா ஜெனரேட் பண்ணி குடுத்து கரெக்ட்டா? ஸோ உங்கள்ட்ட காசு வாங்கல. அப்ப அது காப்பிரைட்ல முழுசா வராது. இல்ல, 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 இல்ல. ஆக்சுவலி ChatGPT பிரீமியம் இருந்தா தான் நம்ம இத ஜெனரேட் பண்ண முடியும். ஃப்ரீ யூசர்ஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 இமேஜ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்துருச்சு. அதுனால தான் நெறைய பேர் வந்தது. இப்ப எல்லாரும் காசு குடுத்து பண்ணாங்கன்றீங்களா? அப்படியா? சரி எனக்கு தெரியாது. நீங்க எப்படி பண்ணீங்க? அது என் ஃப்ரெண்ட் பண்ணி குடுத்தாங்க. அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. கேட்டு பாருங்க. அவங்களும் ஃப்ரீ மாடல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பே பண்ணி பண்ற அளவுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு $20 பே பண்ற அளவுக்கு நம்ம ஊர்ல பொருளாதாரம் வளர்ந்துருச்சா என்ன? $20 2000 சம்திங். அதான் $20ன்றது 1700 வச்சுக்கோங்க. டாக்ஸ் இருக்கு. ஜிஎஸ்டி இருக்கு. ஜிஎஸ்டி சேர்க்காம வராது. ஜிஎஸ்டி இருக்கு. அப்புறம் இது வந்துட்டு ஃபாரின் ப்ராடக்ட் இல்லையா? ஸோ அதுக்கேத்த மாரி டாக்ஸ் எக்ஸ்ட்ராவா நீங்க பே பண்ணி தான் ஆகணும். எப்படியும் 2000 வந்துரும்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு 2000 நான் வந்துட்டு ஒரு ஆப்புக்கு சாரி ஒரு லாங்குவேஜ் மாடலுக்கு நான் பே பண்ணணுமா? இது ஃப்ரீயா இருந்தனால தான் ஓவர் யூஸ் ஆச்சு. ஸோ வந்து இப்படி ஒரு குவாட் இருக்குல்ல. இது இது யார் சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. பட் ஐ லைக் மை ஏஐ டூ டூ மை டிஷஸ் அண்ட் லாண்ட்ரி சோ தட் ஐ கேன் டூ மை ரைட்டிங்ஸ் அண்ட் ஆர்ட்ன்னு. ஆக்சுவலி ஏஐ பொறுத்தவரைக்கும் இதுதான் நான் வந்து ஒரு கரெக்ட்டான ஸ்டாண்டா பார்க்குறேன். இப்போ என்னதான் ஏஐனால அட்வான்ஸ்டா என்ன வேணா பண்ண முடியும்னாலும், நீங்க சொன்ன மாரி அதுல ஒரு ஹியூமன் டச்சோ, இல்ல அத ஆப்பரேட் பண்றதுக்கோ கண்டிப்பா ஒரு ஹியூமன் தான் தேவைப்படுது. கரெக்ட்டு தான். அ இன்னும் சிம்பிளா சொல்றேன். உங்களுக்கு புரியும். இது வந்துட்டு நான் சொல்றது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல்ன்னு தாண்டி இதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு சிஸ்டம்ல பொதுவா வந்து ரூல் இருக்கணும். ஓகே. ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்தா தான் அந்த சிஸ்டம் மூவ் ஆகும். அதுல ஏதாவது பிரச்சனை ஆகும்போது நான் பிரேக் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டூ மேக் த ரூல். தென் யூ கேன் பிரேக் த ரூல். இதுதான் பேசிக். இதான் வந்துட்டு ஒரு பேசிக் பிரின்சிபல். இப்ப ஏஐ எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னா, இட்ஸ் மேக்கிங் இட்ஸ் ஓன் ரூல். ஆ. அது அதோட ஓன் ரூல தான் அது பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுதான் நீங்க பார்க்குற அந்த இமேஜ் ஜெனரேஷனா இருக்கட்டுமே. இப்ப கிப்லியோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரோக்ஸ் எதுவுமே வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும். கொஞ்சம் மிஸ் அலைன்மென்ட் இருக்கும். ஒரு சில பெர்ஃபெக்ட்டா இருக்காது. இம்பெர்ஃபெக்ட் தான் அது பெர்ஃபெக்ட்டா மாத்துச்சு. ஏன்னா, உங்களுக்கு அந்த கத, அந்த சீனு, அந்த ஒரு இமோஷன் இருக்குல்ல.
இந்த இம்மோஷன் வந்து உங்களுக்கு அது குடுத்ததுனால தான் உங்களுக்கு அது வந்து நோட்டிசபிளா இல்ல. ஆனா நீங்க இந்த கிப்லி ஆர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அ என்ன சொல்றது? ஒரு மாரி ஒரு பிக்சல் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆமா. ஏன்னா வந்துட்டு ஏஐ இப்ப தான் ரூல் மேக் பண்ணிட்டு இருக்கு. அது இந்த செட் ஆஃப் ரூல்ஸ்குள்ள தான் வேலை பார்த்துட்டு இருக்கு. அது இன்னும் பிரேக் பண்ணல. அந்த ஸ்டேஜ்க்கு போகாது. ஏன்னா இப்ப இருக்கிற மனுஷனுக்கு இருக்க பயம் என்னன்னா, ஏஐ ஓவர்டேக் பண்ணிருமோ? நம்ம வேலையே கிடையாது. நம்மள ஓவர்டேக் பண்ணிருமோன்ற பயம் தான். ம். ஏன்னா நாளைக்கு ஏஐ வந்தாலுமே அத யூஸ் பண்ண போறது நான் தான். ஆனா அந்த ஏஐ நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ எதுவும் பண்ணாதன்ற நிலைமை வந்துச்சுனா தான் இங்க பெரிய ப்ராப்ளமாவும் இருக்கும். இது வந்து ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷனோட ஹைப்போதெட்டிக்கல் தியரி தான். அந்த மாரி நடக்காது. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கையில ஆக்சஸ் இருக்கு இதுவரைக்கும். இப்போதைக்கு நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல வேணா மாற சான்ஸ் இருக்கு. பட் அப்ப நம்ம இருப்போமான்றதே தெரியாத ஒரு விஷயம். அப்ப நீங்க சொன்ன மாரி தான், நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த ஆர்டிஸ்ட்டோட இதெல்லாம் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த வேலைய ஈஸியாக்குது. இப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கலாம். நான் டிசைனர் தான். ஆனா எனக்கு வரைய தெரியாது. எனக்கு ஏஐன்றது தேவைப்படும். எனக்கு அது வந்து ஒரு அசிஸ்டன்ட் தான். கம்பேனியன் கிடையாது. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட். எனக்கு இந்த மாரி இமேஜ் வேணும்னு ஒரு ஐடியா இருக்குது. ஓகேவா? எனக்கு வந்து இப்போ ஒரு ஒரு ஃபோட்டோ ஷூட் மாரி எனக்கு ஒரு பிக்சர் வேணும். ரொம்ப ரியலிசமாவும் இருக்கணும். அதே மாரி எனக்கு ஒரு டிஃபரண்டான போஸ் வேணும். எனக்கு அந்த ப்ராடக்ட்ல இந்த மாரி ஒரு டச் இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். நான் ஒருத்தர போய் ஹையர் பண்ணி, அவங்கள ஃபோட்டோ ஷூட் எடுத்து, அத ஒரு இமேஜ் ப்ராசஸ்ல கொண்டு வந்து, அத இது பண்ணி கொண்டாடுறதுக்கு, நான் ஒரு ப்ராம்ப்ட்ல ஒரு ஒரு 10 லைன் அடிச்சா எனக்கு கிடைக்குன்ற பொழுது எனக்கு அது ஈஸி தானே! ஆமா. யூஸ் கேஸ் தான். அவ்வளோதான் சரி, இப்போ வந்து அந்த விண்ட் ரைசஸ் படத்துல அந்த 4 செகண்ட் சீன் இருக்குல்ல. 1 1/2 வருஷமா அத அனிமேட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு. இப்போ அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இஸ் தட் வொர்த் இட்? அவ்ளோ ஒரு ஹார்ட் ஒர்க் அந்த 4 செகண்ட் சீனுக்காக? அவர் நெனச்சிருந்தாருன்னா, அழகா சிஜிஏ பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். 1 மாசத்துல முடிஞ்சும் வச்சுக்கோங்க. பட் 1 1/2 வருஷம் உட்கார்ந்து வேல பார்த்தது, அவங்களுக்குன்னு ஒரு டச் இருக்கு. அத மெயின்டெயின் பண்ண நெனைக்கிறாங்க ஓகே. பட் அது எவ்வளோ நாளைக்கு இழுக்க முடியும்? இப்ப நீங்க எப்பேர்ப்பட்ட படமா இருக்கட்டும். ஓகேவா? நீங்க உலகத்துல ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்றது? உங்களுக்கு ஒரு படம் பார்த்து அழுக வரலாம், சிரிப்பு வரலாம், ஏதோ ஒண்ணு வருதுல்ல. ஆனா அந்த எடிட்டர கேட்டீங்கன்னா, அந்த படத்த பத்தி பேசுனீங்கன்னா, அவனுக்கு வந்து படம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லத் தெரியாது. ஏன்னா, அவன் போட்டு, போட்டு பார்த்து, பார்த்து அத எடிட் பண்ணி கொண்டாந்து ஒட்டி, ஒட்டி சேர்த்து, ஒரு எடிட்டர் ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு அந்த உருவாக்குறான்ல, அவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கறதுக்கும், அத ஒரு எண்ட் யூசரா பார்க்கறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நான் வந்து இங்க இவரோட பாயிண்ட் ஆஃப் இவரு அந்த ஃபவுண்டர் இருக்காரு இல்லையா? மியாசாகி. அ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கும், என்ன மாரி ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? அவர பொறுத்தவரைக்கும், அவருக்கு அந்த ஆர்ட்ல இருக்காரு. அவருக்கு அவருக்கு வந்து அது ஒரு ஒவ்வொரு பிக்சலும் எப்படி வேலை செய்யுதுன்றது அவருக்கு தெரியும். எண்ட் யூசரா எனக்கு அத பத்தி கவல கிடையாது. எனக்கு அந்த மாரி வருதா? அவ்வளதான். அதுல ஒரு டச் இருக்கணும். அது வந்து எனக்கு தேவைப்படாது. இங்க நான் என்னன்றது பீப்பிள சொல்றேன். நான் என்ன சொல்லல. நீங்க உங்களோடத சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க அவ்ளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. நீங்க சொல்ற மாரி அவங்க டச்ச மெயின்டெயின் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. எல்லாமே ஓகே தான். பட் அந்த 1 வருஷம் அப்டின்றது அது ஒரு பெரிய டைம் இல்லையா? அத வந்து ஈஸியா இப்போ ஒரு ஏஐ பண்றதுனால, ஸோ இப்போ அவங்களுக்கு இத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரதான் செய்யும். லைக் நம்ம இவ்ளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அத வந்து இப்டி செகண்ட்ஸ்ல ஒரு விஷயம் கொண்டு வருதுன்னா. ஆனாலுமே அது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான இமேஜ் தானே! ஸோ அத நினைச்சு அவரு பயப்படணும் அவசியம் கிடையாது. 2வது இப்ப இருக்கிற ஏஐல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, அதால வந்துட்டு ரொம்ப ஒரு அதே மாரி இமேஜ திருப்பி திருப்பி குடுக்க முடியாது. இப்ப நீங்க ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்றீங்கல்ல, நீங்க நாளைக்கே வந்துட்டு வேற எதுவுமே ஜெனரேட் பண்ண வேணாம். இப்ப நம்ம எபிசோடு போஸ்டர்லாம் பார்க்குறீங்கல்ல, ஒரு சிலதெல்லாம் நான் ஏஐல ஜெனரேட் பண்ணது தான். நீங்க பார்க்குற அந்த ஒரு பெர்ஃபெக்ட் இமேஜ்க்கு நான் வந்துட்டு 30 அட்டெம்ப்ட் 40 அட்டெம்ப்ட் போணும். நம்ம இந்த யானை எபிசோட் பண்ணோம்ல. யான் எபிசோட்ல அந்த ரேஞ்சர் மாரி ட்ரெஸ் வந்துச்சு இல்லையா? அந்த உங்க ஃபேஸ் வந்துச்சு தெரியுமா? அது கிட்டத்தட்ட எனக்கு 150 இமேஜ் ஆச்சு. அந்த ஒரு இமேஜ் வரதுக்கு. 150ல அந்த ஒரு இமேஜ் தான் ஹினட்டா இமேஜே வந்துச்சு. நெஜமாவேவா? இல்ல ஃப்ளெக்ஸ் பண்றீங்களா? ஃப்ளெக்ஸ்லாம் இல்ல. உண்மையிலே 150 இமேஜ்ல தான் அந்த ஹினட்டான்ற ஒரு இமேஜ் ப்ராப்பரா எனக்கு வந்தது. அது இப்ப இருக்கிற மாடல் கஷ்டம் தான். அது உங்களுக்கு வந்து பேரளவுக்கு குடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஃபில்டர் தான். ஒரு Instagramல ஃபில்டர் இருக்குல்ல. இப்ப அந்த மாரி என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஓவர் ட்ரெயின் ஆயிருச்சு. அதனால அதுக்கு இப்போ டக்குன்னு போட்டோனே குடுக்குது. நீங்க இதே இது வந்துட்டு 1 மாசம் முன்னாடி நீங்க குடுத்து கேட்டிருந்தீங்கன்னா, நீங்க நெனச்ச மாரி குடுக்காது. அது பப்ளிக் நெறைய பேர் குடுத்து, குடுத்து எனக்கு இந்த மாரி தான் வேணும். இந்த மாரி வரக்கூடாது. பப்ளிக்கா குடுத்து ட்ரெயின் பண்ணனால தான் அது வந்து ஓவர் ட்ரெயின் ஆயிருக்கு. ஓகேவா? இங்க வந்துட்டு பப்ளிக்குக்கு வந்துட்டு ஆர்டிஸ்ட்ட பத்தியோ, ஆர்ட்ட பத்தியோ கவல கிடையாது. என்ன? அப்படி நெனச்சிருந்தான்னா, அவன் படத்த தியேட்டர்ல போய் தான் பார்க்க போறான். ஓடிடில மட்டும் தான் பார்க்க போறான். பைரசின்ற ஒரு விஷயம் வரப்போறது கிடையாது. கரெக்ட்டா?
பைரசின்றது ஒண்ணு எது வந்துச்சு? அஃபோர்ட் பண்ண முடியாதவன் பார்க்கல. சரி ஓகே. அவனுக்கு ஒரு சாய்ஸ் இல்ல. போ முடியலன்னு பார்க்கலாம். காசு இருக்கிறவனும் இங்க தானே வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்ப என்னன்னா, எனக்கு ஃப்ரீயா கிடைக்குது. நான் யூஸ் பண்ண போறேன். அதே மாரி தான். இங்க வந்துட்டு ஓவர் அப்யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துட்டு. இப்போ இந்த மியாசாகி என்ன சொல்றாருன்னா, இது ஆக்சுவலி 2016ல ஒரு மீட்டிங்ல பேசின ஒரு டாக். இது வந்து இப்போ இந்த ஏஐ ட்ரெண்ட் வந்ததுனால, இவரோட ஸ்பீச்சும் வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவரோட வியூ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அந்த குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து ஒரு ஏஐ ஜெனரேட்டர் ஒரு வீடியோ காட்டுறாங்க போல. ஒரு அனிமேட்டட் வீடியோ ஒரு 15 செகண்ட்க்கு என்னமோ. ஸோ ஏஐனாவே ஆப்வியஸ்லி லைக் நம்ம ஹியூமன் பண்ண அனிமேஷன் மாரி இருக்காதுல்ல. கொஞ்சம் என்ன சொல்றது? கொஞ்சம் தப்பு தப்பா ஒரு மாரி கசமுசான்னு தானே இருக்கும். அது பார்த்துட்டு லைக் இட்ஸ் அன் இன்சல்ட் டூ லைஃப் இட்செல்ஃப் அப்டின்றாரு. லைக் ஒரு ஹியூமன் டச் இல்லாம இந்த ஒரு ஆர்ட்ட வந்து நான் ஆர்ட்னே ஏத்துக்க மாட்டேன் அப்டின்றது தான் அவரோட ஸ்டாண்டா இருக்கு. இங்க தான் ஒரு ப்ராப்ளம் வருது. நான் முன்னாடியே சொன்ன மாரி, அவர் அப்ப இருந்த டைம்ல, அவர் அப்ப இருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. ஓகேவா? அவரு அவரு இந்த ஸ்டூடியோ ரொம்ப பழைய ஸ்டூடியோ தான். ரொம்ப வருஷமா புரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே. பட் என்ன பிரச்சனைன்னா, அப்ப இருந்த ஆர்டிஸ்ட்டுக்கு டைம் இருந்துச்சு. ஓகேவா? ஏன்னா, அப்ப வந்து ரொம்ப பெருசா உங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. எதுவுமே கிடையாது. நீங்க பாட்டுக்கு உங்களுடைய ஃப்ரீ வில்லுக்கு எதுனாலும் பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப அப்படி இருக்கா? அப்படி கிடையாது. டெட்லைன் ஒண்ணு இருக்குது. அத வந்துட்டு ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? முன்னாடி ஒரு ரீஜன் லாக்கா இருந்துச்சு. எப்ப பண்ணாலும் ரிலீஸ் பண்ணா ஓகே. இப்ப அப்படி கிடையாது. ஒரு டைம் வச்சுட்டாங்கன்னா, அந்த டைம்க்குள்ள கொண்டாரணும். நெறைய அனிமே ஸ்டுடியோ எவ்வளோ திணறாய்ங்க. வந்துருது. எபிசோடு இந்த வாரம் வாரம் வந்துருது. அதுக்காண்டி ராப்பகலா உட்காந்துட்டு இருக்கான். ஓவர் டைம்ல பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அது ஒரு கம்பெனினா வேலை செய்யும். இப்ப இவர் சொல்ற மாரி அது ஒரிஜினல் ஆர்ட்ட வந்து ஜஸ்டிஃபை பண்ணாது தான். ஆனா ஒரு ஹியூமனோட ரிசோர்ஸ கொஞ்சமாவது அவன் சேவ் பண்ண முடியுதுடா. அவனுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுல்ல. இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, அனிமைல வந்து இந்த அளவுக்கு கருத்தா பேசுறாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது? அந்த மாரி இல்லைல்ல. ஏன்னா அங்க வந்து ஒரு ஃபேமிலின்ற ஒரு இதுக்குள்ளேயே பயப்படுறான். போனா எப்படி நம்ம இருக்க முடியும்? ஆல்ரெடி என் வேலையே இப்படி இருந்துகிட்டு இருக்குன்ற நிலைமையில இருக்கிற ஒரு சொசைட்டில, அவன் எப்படி அத கடந்து வர்றது? இத்தனைக்கும் அவன் பார்க்குற படம் பார்த்தா நம்ம நெறைய பேர் கத்துப்போம். நெறைய விஷயம் கத்துருப்போம். அனிமே பார்த்து கத்துருப்போம். அதெல்லாம் பண்ணிருப்போம். அவன் ஃபாலோ பண்றான்னா, அவனே ஃபாலோ பண்றது கிடையாது. ஊர்ல ஒரு கோயில் இருக்கு. ஓகேவா? அத வந்து நம்ம யாருமே கண்டுக்க மாட்டோம். சும்மா ஒரு ஓரமா கிடக்கும். எதுவுமே நடக்காது. இந்த வருஷத்துல ஒரு நாள் திருவிழான்ற வரப்ப எங்கெங்க இருந்தோ வருவானுங்கல்ல. இல்ல என்ன கிடக்கும்? ஏதோ ஓரமா கிடக்குன்னு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா கோயில் ஒண்ணு கிடக்கும்ல. அதான் கோயில் ஓரமா இருக்கும்ல. அந்த கோயில் வந்து யாருமே டச்சே பண்ண மாட்டானுங்க. பாழடைஞ்சு போய் கிடக்கும். ஆனா வருஷத்துல ஒரு நாள் மட்டும் வந்துட்டு என்ன பண்ணுவாய்ங்க, இந்த திருவிழா நடத்துறது, இந்த இது பண்றது, சாப்பாடு போடுறது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு நாள் மட்டும். எங்க இருந்து வருவாய்ங்கன்னே தெரியாதுல்ல. ஸோ அந்த மாரி தான் நம்ம வந்துட்டு அனிமைய வந்து அந்த ஒரு நாள் கூத்து மாரி இது பண்ணிட்டு இருக்கோம். கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நீங்க சொல்ல முடியாதே! நான் ஒரு நாள் கூத்துன்றது எப்படி சொல்றேன்னா, அதோட அட்ராக்ஷன் சொல்றேன். நம்ம ஊர்ல அது கிடையாது. வெளியிருந்து ஒண்ணு வருது. நம்ம அதனால ரொம்ப அட்ராக்ஷன் குடுத்துட்டு இருக்கோம்ல. ஆனா அவங்க ஊர்ல அதான் இருக்குது. பட் அதுக்கேத்த மாரி அவங்க லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கான்னா கிடையாதுல்ல. இப்படி சொல்றேன். இப்ப இவருக்கு வந்துட்டு கஷ்டம் தான் எனக்கு புரியுது. இவர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு ஓகே. ஆனா ஒரு ஆர்ட் ஒரே இடத்துல லாக் ஆச்சுன்னா, அதோட அடுத்த லெவல்ன்றத நான் எங்க பார்க்குறது? இப்போ வந்து இந்த ChatGPT மாடல்ன்றது இந்த வீடியோ எதுவும் அவங்களால கிரியேட் பண்ண முடியாதுல்ல. ஒன்லி இமேஜஸ் மட்டும் தான் ஜெனரேட் பண்ண முடியுது. அதுக்கு வந்து இவங்க இவ்ளோ அடிக்கிறதுமே நியாயம் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பீப்பிள் ஜஸ்ட் என்ஜாயிங் இட். லெட் தெம் பி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி அது என்னன்னு தெரியாம ஓவரா சேச்சுரேட் பண்றவங்கள பார்த்தாலும் கடுப்பா தான் இருக்கு. ஆனா லைக் அவங்களோட ஒரு 1, 2 பிக்க அந்த மாரி ஒரு ரிசெம்பிளன்ஸ்ல போட்டு தே என்ஜாய் இட்ல. இதுல வந்து நீங்க ஆர்ட்னா இப்படிதான் இருக்கணும். நீங்க வந்து ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் துரோகம் பண்றீங்க. இப்படின்னு அள்ளுறது வந்து நல்லா இல்ல. அப்படி 100% சொல்ல முடியாது. இப்ப இவர் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டூடியோ, இவரால அடுத்து இன்கம்ம ஜெனரேட் பண்ண முடியும், கொண்டு போ முடியும். இவருக்கு பிரச்சனை கிடையாது. இண்டி ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அங்க தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஏஐக்கு அதுக்கும் வந்து பிரச்சனையே என்னன்னா, இண்டி ஆர்டிஸ்ட்டோட ஆர்ட்ட தூக்கிட்டு நெறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இண்டி ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்றது ஒண்ணு கிடையாது. அவங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாரி வரைவாங்க. அவங்களால ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும்னா, நெறைய யோசிக்க முடியும். ஒரு பெரிய ஸ்டுடியோ ஒரு இது கிரியேட் பண்றதுக்கும், புதுசா வரவங்க இது பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு டைம் எடுத்துக்குவாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் பெரிய ஸ்டுடியோக்கு வந்து ஆல்ரெடி என்ன இருக்கோ அதே தான். இப்ப இந்த வருஷம் இந்த படம் வரணுமா? இது பண்ணுங்கப்பான்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. இன்னும் சிம்பிளா சொல்லலாம். டிஸ்னியோட படங்கள் இருக்கு தெரியுமா? டிஸ்னியோட படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில படத்துல இருக்க சீன் வந்துட்டு இந்த மூவ்மெண்ட்ஸ் இருக்கும்ல, கேரக்டர் மூவ்மெண்ட்ஸ் அந்த ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது வேற சில படங்கள்ல ரிப்பீட் ஆயிருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியாது.
அப்படித்தான் ஒரு பெரிய ஸ்டுடியோ ஒர்க் ஆகும். ஏன்னா வந்துட்டு, அவங்களால வந்துட்டு அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின் குடுத்து வேலை பார்க்க முடியாது. இப்ப கூட இந்த வருஷம் ஆஸ்கர்ல ஒரு ஒரு படம் இது வாங்குச்சு, அவார்ட் வாங்குச்சு. ஒரு கேட் படம். பார்த்தீங்களா? நியூஸ் பார்த்தீங்களா? பிளெண்டர்லயே வச்சு பண்ணதுன்னு சொல்ட்டு. ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் வச்சு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த டைம் பிரச்சனை இருக்காது. ஏன்னா, அவர் தான் இண்டிவிஜுவலு. ஆனா ஸ்டூடியோன்றது அத்தன பேர் வேலை பார்க்குற இடம். அவங்களுக்கு வந்து செட் ஆஃப் இது ரூல்ஸ் செட் வச்சிருப்பாங்க. அத தாண்டி போமாட்டாங்க. இப்ப வந்து என்னன்னா, அ ஏஐன்றது அது ஒரு பெரிய என்டர்பிரைஸ் மாரி தான். அதுக்கு என்ன தெரியுமோ அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதால வந்து இப்ப இருக்கிற டைம்ல எதுவும் பண்ண முடியாது. ஃபியூச்சர்ல வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தன் பிரேக் பண்ணிட்டான்னா, அவன் மட்டும் தான் சஸ்டெயின் ஆவான். மத்த யாரும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அடுத்து கொண்டாந்தாலும், "இதுதானே அங்க இருக்கு. நீ என்ன புதுசா கொண்டாந்தன்னு" இவன் பக்கம் கை நீட்ட ஆரம்பிச்சுருவானுங்க. ஏன்னா அப்படிதான் அடி வாங்குச்சு. ஃபர்ஸ்ட்டு சாட் மாடல் வரும்போது, சாட் ஜிபிடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அப்புறம் ஒரு சில ஃபீச்சர் வரும்போது என்ன ஆச்சுன்னா, சாட் ஜிபிடி அடி வாங்க ஆரம்பிச்சுச்சு. டீப் சீக் உள்ள வந்தோனே கதையே வேற மாரி மாறிருச்சு. நெறைய பேர் அங்க போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வந்துட்டு அது ஓப்பன் சோர்ஸு. 2வது என்னால என்னோட சிஸ்டம்லயே ரன் பண்ண முடியும். இப்போ கிராக்ன்னு கூட என்னமோ வந்திருக்கு. அ அது வந்து ட்விட்டரோடது எலான் மஸ்கோடது. அது ஒரு காமெடியான இது. என்னன்னா, அது வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீவே ஸ்பீச் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க யார்ட்ட போய் எலான் மஸ்க்க பத்தி கேட்டாலும் தப்பா தான் சொல்லும். ஸோ அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற ஏஐ மார்க்கெட் வந்து இந்த மாரி இருக்குது. இப்ப இவரோட அகைன் நான் திருப்பி சொல்றது என்னன்னா, அவர் அந்த டைம் பண்ட்டாரு. ஓகேவா? அது அப்படியே தான் கடைசி வரைக்கும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே ஒரு எவல்யூஷன் தான் வருது. ஆனா, அதே நேரத்தில ஆர்டிஸ்ட்டோட டச்ச விட்டு குடுக்க முடியாது. நானும் இவர் பக்கம் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறேன். ஓகேவா? அவரோட உழைப்பு இதாகுது எல்லாம் ஓகே. பட் அது காமன் ஆடியன்ஸ்க்கு இப்போ ஒரு பெரிய அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு இல்லையா? இந்த ரீச்சு இப்ப இவர் வந்து நெறைய மார்க்கெட்டிங் பண்ணி பெரிய கேம்பெயின் பண்ணாலுமே, ரீச் கண்டிப்பா கிடைச்சிருக்காது. இப்ப நாளைக்கே ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பப்ளிசிட்டி தேவையில்ல. நீ இந்த மாரி பண்ணீலடா, இத வச்சு ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்ட்டு, இது வந்து இவருக்கு ஒரு ஃப்ரீவே ப்ரமோஷன் தான். இவருக்கு வந்து எப்படி சொல்றது? ப்ரமோஷன் பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவோ, நெகட்டிவோ எல்லாமே ப்ரமோஷன் தான். அந்த வகையில இவருக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருச்சு. இன்னொன்னு சாதாரண மக்களுக்கும் இந்த அனிமேன்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்னும் அ ஒரு ஒரு ஹார்ட் டச்சிங்கா போயிருச்சு இல்லையா? இப்ப நாளைக்கே ஒரு படம் தியேட்டர்ல வருதுன்னா, அதோட பிசினஸ் மாறும். கிட்டத்தட்ட இந்த 2 ஏஐ மாடலும் சேர்ந்து ஒரு ஸ்டுடியோக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்போ நீங்க சொல்ற மாரி, இப்போ இந்த ஏஐ மாடல்ஸ்லாம் அனிமேஷன் சீரிஸ்க்கோ, இல்ல மூவிஸ்க்கோ ஹெல்ப் பண்ணுது. அப்போ இவங்க இவ்ளோ டிஸ்கஸ் பண்றாங்கன்னா கூட ஓகே. பட் இது வந்து சிம்பிளா வந்து பீப்பிளோட ட்ரெண்டுக்காக யூஸ் பண்ணி, அவங்க சும்மா அவங்க பெர்சனல் யூஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாரி ஏதோ பண்றாங்க. ஸோ அப்ப வந்து நம்ம இவ்ளோ ஆர்குமென்ட் பண்றது தேவையா? சொல்லுங்க. அதான் நானும் சொல்றேன். எண்ட் ஆஃப் த டே இது வந்துட்டு பப்ளிக் தான் ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இது வந்து இப்போ ஒரு ஒரு 1 வாரம் இருக்குதா? அடுத்த 1 வாரத்துல மக்கள் மறந்துருவாங்க. இன்னும் 2 வாரம் கழிச்சு கேட்டீங்கன்னா, இது என்னன்னு கேட்பானுங்க. இந்த ஸ்டேஜ்க்கு போயிரும் நம்ம ஊர்ல வந்துட்டு. இல்ல நம்ம ஊர்ல என்ன ஒண்ணுன்னா, இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்துச்சுன்னா, ஒண்ணு அத புடிச்சு நல்லா மில்க் பண்ணுவாங்க ஒரு செட் ஆஃப் பீப்பிள். இன்னொருத்தவங்க என்னன்னா, அத பத்தி அதுலருந்து ஏதோ ஒரு விஷயம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப பொலிட்டிக்கலா பேசுறேன். பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட பேசுறேன்னு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. யாருமே அந்த ஒரு பேலன்ஸே மெயின்டெயின் பண்ண மாட்றாங்க. அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் சொல்றேன்ல. சிம்பிளா சொல்லலாம்னா, எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஒரு மாற்றம் ஒன்றே மாறாதது. அவ்வளோதான். இதுல வந்து பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே சேஞ்சபிள் தான். எல்லாமே இங்க வந்துட்டு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடியது தான். எதுவுமே அப்படி உட்காராது. அப்படி உட்கார்ந்துச்சுன்னா, நீங்க மறந்துற வேண்டியது தான். இப்ப இவரு வரையணும் அடமென்ட்டா இருக்காருன்னா, வரையறதுக்கு ஆள் இருக்கு. பண்ணிறாரு ஓகே. நாளைக்கே வந்துட்டு, நாங்க யாரும் வரைய மாட்டோம். பண்ணா இவரு என்ன பண்ணுவாரு? இப்ப இவரே இப்ப ஏஐ நோக்கி போகக்கூடிய சான்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இவர் ஜெனரேஷன் விட்டுருங்க. நாளைக்கு இவருக்கு அடுத்து ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்க. இப்ப அவன் வந்து பார்க்குறான். ஆர்டிஸ்ட்லாம் கஷ்டப்படுறாங்க. எனக்கு வந்து இந்த மாரி பண்ணணும்னு நெனைக்கும்போது, அவன் ஏஐ தொடுவானா? மாட்டானா? இத வந்து நம்ம இவ்வளோ பெருசா பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. பட் ஆனா என்னன்னா, இதுல ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு இருக்குது. இப்ப வந்துட்டு என்னன்னே தெரியாம சும்மா போட்டுக்கிட்டு பண்றம்பொழுது என்னன்னா, அது வந்து ஆர்டிஸ்ட்ட அவமதிக்கிறதா இருக்கும். அவர பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அந்த ஆள் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு வார் 2 அந்த டைம்லயே பொறந்தவர்ன்னு நெனைக்கிறேன். அவர் பார்த்திருப்பார். அந்த சீன் எப்படி இருந்துச்சு? அந்த தாக்கம் தான் இந்த படம். ஒரு ஃபேமஸ் படம் ஒண்ணு இருந்துச்சே. ஆமா, நீங்க அந்த கிரேவ் ஆஃப் த ஃபயர் ஃபிளைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் சொல்றீங்கன்னு நெனைக்கிறேன். இதுவும் அந்த வாரத்துக்கு இன்னொரு படம் தானே? அது அந்த படம் தான். இந்த ஒரு ஒரு சின்ன பையன் வந்து பையன கூட்டிட்டு போவான். கடைசில அந்த பையன் இறந்துருவான்னு நெனைக்கிறேன். தங்கச்சி தங்கச்சியா? 2 பேரும் இறந்துருவாங்க. 2 பேருமே இறந்துருவாங்களா? வெறும் அந்த ரீல்ஸ தான் பார்த்துருக்கேன். வாட்ச் அட் யுவர் ஓன் ரிஸ்க்ன்னு தான் சொல்லுவேன் நானு.
அதுல கூட அந்த கரெக்ட்டா அந்த பாம் போடம்போது, இந்த மனுஷ உடம்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்றத வந்து சீன்ஸ்லாம் வரைஞ்சதா சொல்லியிருப்பாய்ங்களே! கரெக்ட்டா. ஆமா, ஆமா. ஸோ அந்த அளவு பார்த்து வரும்போது, அவருக்கு அது கோவம் வருது எனக்கு புரியுது. இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கோவப்படுறாருன்னா, அவர் வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா, அவர் என்ன பார்த்து என்ன ஃபீல் பண்ணியிருக்காரோ, அதத்தான் கொண்டாடுறாரு. பட் ஆனா, அது வந்து எல்லாராலயுமே ஏத்துக்கப்படணுமான்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. இப்படி எல்லாருமே இது பண்ண முடியாதுல்ல. 100%ன்ற ஒரு சிஸ்டமே கிடையாதுல்ல. எல்லாத்துலயுமே வந்து ஒரு சில எரர் இருக்கும்ல. இப்ப இவர் டிராயிங்ல அந்த ஒரு சில எரர் தான் வந்துட்டு, அவர வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டியா காமிச்சுச்சு. ஸோ அதே எரர் இங்க காமன் ஆடியன்ஸ்க்கு இருந்துட்டு போட்டுமே, பிரச்சனையே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு, அவருடைய ஆர்ட்ட யாரும் இங்க அவமதிக்கல. ஓகேவா? ஏஐ வந்துட்டு நெறைய பேர் கொண்டு போய் சேர்த்துருக்கு. நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு போயிரலாம். ஆனா வந்துட்டு இந்த சீன் போட்டு தர்றாய்ங்கல்ல, அவைங்கள மட்டும் தூக்கி போட்டு மிதிக்கலாம். அதுல தப்பு கிடையாது. நீங்க எதுவும் பண்ணலையா? அந்த மாரி எனக்கு என்னோட டேட்டா ஃப்ரீயா குடுக்குறதுல விருப்பம் இல்லை. ஓ! ஓகே, ஓகே. ஆக்சுவலி இந்த ஸ்டுடியோ கிப்லி ஸ்டைல் மட்டும் இல்லாம, இந்த ராஜா ரவிவர்மா பெயிண்டிங் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இன்னும் சில அப்டேட்ஸும் இருக்கு போல ஏஐல. இருக்கு, இருக்கு. நீங்க எந்த ஸ்டைல்னாலும் பண்ணலாம். பட் இப்ப இது ஃபேமஸா இருக்கு. இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு இன்னொன்னு ஃபேமஸ் ஆகும். இல்ல எந்த ஸ்டைல்னாலும் பண்ணலாம். ஆனா இது வந்து லைக் இப்ப வந்து ரொம்ப இந்த பிக்சர் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எனக்கு வந்து சிம்பிளான ஒரு விஷயம் தான். எந்த ஒரு ஆர்ட்டுமே அடுத்த ஸ்டெப்புக்கு போணும்னா, அது மக்கள் கையில தான் போணும். ஓகேவா? அது நல்லா போதும், நாசமா போதும். அது அந்த பீப்பிள் கையில தான் விட முடியும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. 2வது காப்பிரைட் லான்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் அவரால ஹோல்ட் பண்ண முடியும். இப்ப அவர் இறந்துட்டாரு. ஒரு 100 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அது அது வந்து எல்லாமே பப்ளிக் டொமைன் தான். அந்த படம் எல்லாமே. அப்ப இருக்கும்போது அப்ப இங்க மதிப்பாங்களான்னே தெரியாதுல்ல. ஒரு 100 வருஷம் கழிச்சு பார்க்கிறவன் இந்த படத்த மதிப்பானா? தெரியாது. இல்ல எனக்கு ஆக்சுவலி என்ன தோணுதுன்னா, இந்த மாரி படங்கள், அனிமேஸ் அதெல்லாம் கேட் கீப் பண்ணி வச்சுக்கணும்னு தோணுது. நீங்க கேட் கீப் பண்ணிட்டீங்கன்னா, அது அடுத்த ஸ்டேஜ்க்கே போகாது. இப்ப நான் இன்னும் சிம்பிளா சொல்றேனே, இப்ப டிஸ்னி ஒரு சில படங்கள் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அந்த பழைய பழைய அந்த ஃபோக் டேல்லாம் வச்சுட்டு இந்த ஸ்னோ ஒயிட்டு, சிண்ட்ரெல்லா அப்புறம் வந்து பியூட்டி அண்ட் த பீஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு டிஸ்னியோட சொந்த கதை கிடையாது. அது எல்லாமே யூரோப்பியன் கன்ட்ரீஸ்ல அந்த கிராமத்து கதைகள் இருக்குல்ல, அந்த மாரி அவங்க ஊர் சைடு சொன்ன கதைகள் அம்புட்டுமே. இப்ப அது வந்து கேட் கீப் பண்ணியிருந்தா டிஸ்னி படம் எடுத்திருக்காது. டிஸ்னி படம் எடுக்கலைன்னா, இந்த உலகத்துக்கே இது இப்படி ஒரு ஜானர் இருந்தது தெரிஞ்சிருக்க ரொம்ப நாள் ஆயிருக்கும். இந்த மாரி கதைகள் இருக்குதுன்னே சொல்றேன். அதே மாரி தான். இவரோட ஆர்ட் ஸ்டைல் வந்து நீங்க காப்பிரைட் பண்ணிட்டீங்கன்னா, அது அப்படியே அழிஞ்சிரும். அடுத்த கட்டத்துக்கு போணும். அது இப்ப ஏஐனால ரொம்ப ஒரு ஓவர் ரீச் ஆயிருச்சு அவ்வளோதான். ரீச் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. பட் ஓவர் ரீச் ஆயிருச்சு. இப்ப மக்கள் நெறைய பேர் அனிமே பார்க்க ஆரம்பிப்பாங்கல்ல. ஸோ நாளைக்கு படம் வந்தாலும் அதான் திருப்பியும் சொல்றேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்குது. பட் அவர எதிர்க்கிறதுல தப்பு கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட்டா என்னோட இத பத்தி பேசுறதுல அவருக்கு உரிமை இருக்கு. ஒரு எண்ட் யூசரா ஒரு இது பார்க்கும்போது, எனக்கு வந்துட்டு அவர் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண வேணாம்னு எனக்கு ஒரு பக்கம் பப்ளிக்கா யோசிச்சாலும், ஒரு டிசைன் ஃபீல்ட்ல இருக்க இன்னொரு கிரியேட்டரா பார்க்கும்போது எனக்கு எனக்கு 2 பக்கமுமே இதா தான் இருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்டாவும் சரி, ஒரு கிரியேட்டராவும் சரி. நான் வந்துட்டு ஒரு வெப்சைட் டிசைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அது வந்துட்டு எப்படி வேணா இருந்துட்டு போகுது. அது வந்து ஒரு சில சிமிலாரிட்டீஸ் இருக்கும். ஆனா காப்பி அடிக்கக்கூடாது. அதுல நான் என்ன புதுசா இன்னோவேட் பண்றேன். அது எப்படி ஒரு ஸ்டோரி டெல்லிங்ல எப்படி நான் கொஞ்சம் அந்த ஒரு கன்டென்ட் எப்படி பிரசன்ட் பண்றேன்றது இருக்குல்ல. அவ்வளதான் மேட்டர். நீங்க காப்பி பண்ணலாம். திருடக்கூடாது. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. 2க்கும் நூல் வித்தியாசம் தான். இப்ப வந்து ஏஐ பண்றது காப்பி பண்ணுச்சு, பேஸ்ட் பண்ணுது அவ்வளதான். திருடல. ஏஐ திருடல. இப்படி நீங்க திருட்டு பட்டம் கட்டணும்னா, முதல்ல அத ட்ரெயின் பண்ணியிருப்பான்ல. காமன் பப்ளிக்கா குடுத்துட்டு, எனக்கு இந்த இமேஜ் குடுத்து பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அந்த கம்பெனிஸ் தெரியும். காப்பிரைட்ல மாட்டுனோம்னா எவ்வளோ கப்ப கட்டணும்னு சொல்லிட்டு. அவங்க அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டானுங்க. காமன் பீப்பிள் வந்து ஒரு சில ஏஐ மாடல்ல குடுத்து டேட்டா எடுப்பாங்க. ஏன்னா, உங்கள்ட்ட வந்து கன்சென்ட் வாங்கிர்றாங்க. ஸ்டார்ட்டிங்லயே. நீங்க வந்து சைன் அப் பண்ணிட்டு தான் உள்ள போறீங்க. கீழ வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு தான் நீங்க உள்ள போறீங்க. அதனால இதுல வந்து காப்பிரைட் பெருசா விழுகாது. கேஸ் போட்டாலும் நிக்காது. அதுதான் இங்க மேட்டர். ஆக்சுவலி இந்த ட்ரெண்ட பத்தின மியாசாக்கி எதுவும் சொல்லல இப்போதைக்கு. இந்த 16ல வந்த ஸ்பீச்ச தான் இவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு அப்ப பார்த்தது அப்படி தெரியுது. மேபி இப்ப அவரு சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற வொர்க் ஸ்பேஸ் எப்படி, அந்த பிரஷர் எப்படின்றத பார்த்து சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஸோ இதுக்கு மேல போட்டு இழுத்தோம்னா, அங்க இங்க திருப்பி சொன்னத திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு நெனைக்கிறேன். ம். ஆமா. சரி அப்போ இதோட முடிச்சிருவோம். சரி ஓகே. உங்களுக்கு இறுதி கருத்து ஏதாவது இருக்கா? இறுதி கருத்துன்னா, என்ன ஒண்ணு மில்க் பண்ணாதீங்க எந்த ட்ரெண்டையும். அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து என்னன்னா, ஒரு பப்ளிக்கா பார்க்கும்போது எனக்கு அது அக்சஸிபிலிட்டியா இருக்குது. ஆனா கிரியேட்டரா பார்க்கும்போது எனக்கு அது கொஞ்சம் இதா இருக்குது. ஸோ 2 சைடுமே என்னால போட்டுட்டு என்னால ஒரு பாயிண்ட்டுக்கு வர முடியல. ஒரு கிரியேட்டர் சைடா பார்க்கும்போது, அவர் போட்டிருக்க எஃபோர்ட் எனக்கு தெரியுது.
ஒரு பப்ளிக்கா பார்க்கும்போது எனக்கு ஈஸியா கிடைக்குது. ஸோ, என்னால ஒரு ஸ்டாண்டு இந்த விஷயத்துல எடுக்க முடியாது. ஸோ, அவ்வளோதான். சரி, இன்னைக்கு எபிசோடு இதோட நாங்க இங்க முடிக்க பார்க்குறோம். ஸோ, நாங்க வந்து Spotify இல்லாம ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம். உங்களுக்கு எங்க விருப்பமோ கேளுங்க. அதுக்கப்புறமா YouTubeலயும் இருக்கோம். அங்கேயும் இது பண்ணுங்க. Instagramல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாரி ஃபீட்பேக் தாங்க. எங்க குடுத்தாலும் சரி, Discordல குடுத்தாலும் சரி, இல்ல எங்களுக்கு எல்லாருக்கும் தனியா இன்ஸ்டா ஹேண்டில் இருக்கு. அங்க வந்து குடுத்தாலும் சரி. உங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். பாய். என்ன அதுக்குள்ள பயா? வேற என்ன சொல்லணும்? பேர சொல்லல, முடிக்கல. என்ன சொல்றது? இட்டாச்சியுடன் உங்கள் ஹினாட்டா. போயிட்டு வரோம். ஓகே. போயிட்டு வரேன். பாய். சரி. பை, பை. சரி முடிச்சாச்சு.